இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆயிரமாய் அல்ல, கோடா கோடியாய் பெருகுவாய். சொல்லுங்க, ஆயிரமாய் அல்ல, கோடா கோடியாய் பெருகுவாய். பக்கத்துல சந்தோஷமா சொல்லுங்கம்மா. நீ ஆயிரமாய் அல்ல, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். சந்தோஷமா சொல்லுங்களே தம்பி. பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ராஜா சொல்லுங்க. அந்த பக்கத்தில் அப்படி அசைய மாற்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் போனீங்களோ, கொஞ்சம் கையை பிடிச்சி அப்படி எல்லாத்தையும் சொல்லுங்களேன். நீ ஆயிரமா இல்லை, கோடா கோடியாய் பெருக. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. சேரா பீன்கள்லாம் சேர்ந்த பீன்களாக கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீ என்ன பண்ணுவ? ஆயிரமாய் அல்ல, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ஆமே, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? கேட்குறக்கு உண்மையாக அது நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதிருந்துச்சுன்னா, ஒரு வசனம் எழுதிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சத்தியம். நம்ம மாறலாம், ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தையோ என்ன பண்ணாது? மாறாது. தேவனோ அவருடைய வார்த்தையோ மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு காலத்தில் சொன்னாங்க, ஆயிரங்களை எதிர்த்து நீ எப்படி வாழ போற அப்படின்னு நான் கேட்டாங்க. நான் சொன்ன, ஆயிரங்களை எதிர்த்து இல்லை, நான் கர்த்தரோடு இருந்தால் ஆயிரங்கள் என்னோடு சேருவாங்க. ஆமே, நான் கர்த்தரோடு இருந்தால் ஆயிரங்கள் என்ன பண்ணுவாங்க? என்னோடு கூட சேருவாங்க. அசைச்சு காட்டுறோம்ல, அல்லேலூயா. வருதில்ல காலங்கள் அப்படி தானே வந்துட்டு இருக்கு. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் கவனி. ஆதியாகமத்தில் 24வது அதிகாரம் 60ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 60வது ஆதியாகமம் 24 60ஆம் வசனத்தில் அங்கே யார் வாழ்த்துறாங்கன்னா, லாபான், அடுத்தது ரெபேக்காளுடைய அம்மா எல்லாம் சேர்ந்து வாழ்த்துறாங்க. ரெபேக்காளை வாழ்த்தி, ரெபேக்காளை வாழ்த்தி. அந்த வார்த்தையே ரொம்ப அழகாக இருக்கு. என்ன சொல்லுங்க? வாழ்த்தி. அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வாழ்த்துவீங்க. ஒரு பிள்ளை பிறந்த நாளுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? வாழ்த்து. ஏன்னா ஆமாம், என்னன்னு வாழ்த்துவீங்க? 16 பெற்று பெருவாழ்வாள்னா அதோடு நீ வாழ்த்தாமலே விட்டுடலாம். கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. இந்த வார்த்தை கூட, வாழ்த்துதல் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு இந்த ரெபேக்காள் அவளுடைய கல்யாண வீட்டுக்கு அல்லது ஈசாக்குக்கு திருமணம் அழைக்க அல்லது திருமணத்துக்கு அனுப்பும்போது, ஆபிரகாமின் குடும்பத்தில் அந்த திருமணம் நடத்தும் போது, அந்த திருமணத்துக்கு அனுப்பும்போது அவங்க சொன்ன நல்ல வார்த்தை, எங்கள் சகோதரியே, சொல்லுங்க, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். சந்ததி சந்ததியாய் பெருகி வருகிற வாக்குத்தத்தம். அதுவும் பகைஞருடைய வாசல்களை, பாதாளத்தின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 140 கோடி மக்கள், இன்னும் அதிகமாக 148 கோடின்னு கூட சொல்கிறாங்க. எனக்கு சைனாவை விட உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக இருந்த நாடுன்னு ரொம்ப காலமாக இருந்தது சைனா. இப்போ அதையே நம்ம மிஞ்சி வந்துட்டோம். ஆண்டவராகிய கர்த்தர் கோடான கோடி மக்களை இந்த தேசத்தில் வைத்திருக்கிற உண்மை. ஆனால் நமக்கும் ஆண்டவர் கோடான கோடி ஆசீர்வாதத்தை கொடுத்து, அது சில பகைஞர்கள் இருக்கலாம், சிலர் நம்முடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான பிசாசுகள் கூட எதிர்த்து நிற்கலாம். ஆனாலும் அவர்கள் வாசலை சுதந்திரித்து கொண்டு பல்கி பெருகத்தக்கதாக கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமென். நீங்க ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், அதில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தெல்லாம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இந்த ஈசாக்கு விதை விதைத்தான். உங்களுடைய கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பொழுது ஈசாக்குக்கும் இன்றைக்கு ரெபேக்காளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணமான பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வார்த்தை செயல்பட ஆரம்பித்தது. அந்த தேசத்திலே ஈசாக்கு என்ன பண்ணான்?
விதைய விதைச்சா தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்திலேயே அவன் 100 மடங்கு பலன் என்ன பண்ணான், பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வருஷத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னு கேட்காத, இந்த வருஷத்துல தேவன் உன்னையும் என்னையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவரால் கூடும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் மட்டும் இல்ல, வர வர ஐஸ்வர்யனாகிறான், விருத்தி அடைகிறான், மகா பெரியவனாக மாறுகிறான். பெலிஸ்தர் அவன் மேல அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் அவன் மேல பொறாமை கொண்டு ஆபிரகாமின் நாட்களில் இருக்கிற துறவுகளை பார்த்து, அல்லது அங்க இருக்கிற கிணறுகள், அல்லது அந்த கிணறுகளிலிருந்து வருகிற தண்ணீர், அதிலிருந்து தான் விளைச்சல், அதிலிருந்து தான் ஆடுகளுக்கு தண்ணீர், அதனால இவன் இதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பெலிஸ்தர் மூடி போட்டாங்க, தூர்த்து போட்டாங்க. அநேகர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் தூர்த்து போட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம் உன்னுடைய ஆசீர்வாதம். ஆனால் அதை விடலை, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறனால தான் இப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறான், இது கிடைக்கிறனால தான் இவன் இப்படி இருக்கிறான், இது எல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன பண்ணுவான், இவனை பிச்சைக்காரன் ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அந்த இடத்த விட்டுட்டு கேராரை விட்டுட்டு அவர் இன்னும் ஒரு பள்ளத்தாக்கில், கேராரின் பள்ளத்தாக்கில் போய் ஒரு கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறான். குடியிருக்கும்போது ஆபிரகாமின் நாட்களில் இருந்த அந்த வெட்டினை, அடுத்தது ஆபிரகாம் மரித்த பின்பு இந்த பெலிஸ்தர் தூர்த்து போட்ட அந்த ஊற்றை திரும்பி அவன் தோண்டினான் என்று வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க. ஆதியாகமம் 26:18, ஆதியாகமம் 26:18, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் தகப்பன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு போயிருக்கலாம், கொடுக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க இதெல்லாம் ஒரு கதைன்னு நினைச்சீங்கன்னா கதையாவே விட்டுருங்க. ஆனால் அது என் வாழ்க்கையில் வரும்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை உங்கள் கண்கள் பார்க்கும். என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தூர்த்து போடப்பட்டிருக்கு. செஞ்ச வேலையும் போயிடுச்சு, இருந்த பிளாட்டும் விற்றுட்டோம், இல்லாத எல்லா காரியங்களும் எனக்கு இப்போ அடைக்கப்பட்டிருக்கு. என் கணவனால் வந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அப்பா அம்மாவில் இருந்த ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் அண்ணன் செத்து போயிட்டான், அல்லது எங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை கோர்ட்டில் போட்டாங்க, கேஸு போட்டாங்க, இப்போ போலீஸ் அவங்களுக்கு சாதாரணமாக, கோர்ட்டு கூட அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, அல்லது எங்கள் ஊர் எங்களுக்கு விரோதமாக இருக்குது. 1000 பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கலாம். விட்டு கொஞ்சம் தோண்டு. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, என்ன பண்ண? தோண்டு. தோண்டுன்னா முட்டி போடணும், அப்படி தானே? தோண்டுன்னா என்ன பண்ணணும்? முட்டி போடணும். போட்டு தோன்றதுலாம் அப்படியே என்னது, படுத்துக்கிட்டு வாயால் என்ன பண்ணிட முடியாது, ஒன்றும் வர சுற்ற முடியாது, தோண்டணும். அவங்க தோண்டும் போது துறவுகளை தோண்டினான், துறவுகளை தோண்டினான். இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆதி காலத்திலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு மனிதனை தேவன் உண்டாக்கின போது அந்த மனிதனை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 1:27 ஆண்டவர் எப்படி அவனை உருவாக்கினான்னா, தேவன் தம்முடைய சாயலாக, திரும்பி சொல்லுங்க, குரங்கின் சாயலாக. எந்த குரங்கோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் என்ன பண்ணலை, என்ன எதன் சாயலாகவும் என்ன பண்ணலை, படைக்கலை. நீ சூரியனுக்கு பிள்ளை, நீ சந்திரனுக்கு பிள்ளை, நீ சுக்கிரனுக்கு பிள்ளை அப்படின்லாம் ஆண்டவர் எந்த கிரகத்தையும் வைக்கவும் இல்லை, எந்த நட்சத்திரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணலை, வைக்கல. இந்த மண்ணின் சாயலில் தானே உண்டாக்கப்பட்டான் மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் அந்த மண்ணின் சாயல் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் நானும் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைதட்டி ஆமேன்னு சொன்ன. எவ்வளோ விஞ்ஞானிங்க, எவ்வளவோ விசேஷமாக அந்த ரோபோக்களை, எந்திர மனிதர்களை படைக்கிறாங்க. எவ்வளோ
அவ்வளோ எந்திர மனிதர்களை படைக்கிறாங்க. ஏலியன்னு சொல்லுவாங்க, மேற்று கிரகங்களில் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு போனாங்கன்னு நிறையா கதை சொல்லுவாங்க. எப்போ தான் ஒரு பறக்கம் தட்டு வந்துச்சு, அதுலேருந்து அப்படி இறங்கி வந்தாங்கன்னு. அப்படி இறங்கி வந்தவங்களாம் அவன் போடுறான், ஏதோ கற்பனையில் போடுறான். பார்த்தா பரங்கிக்காய் தலையோடு கூட, முருங்கைக்காய் கையோடு கூட, புடலங்காய் உடலோடு கூட எவனோ என்ன பண்ணுறான் வந்துட்டுருக்கிறான். அதான் அவன் கற்பனை, அவ்வளோதான் அவனால் பண்ண முடியுது. மனிதனுக்கு மேலே ஒரு அழகு, மனிதனுக்கு மேலே தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க, மனித குமாரத்தையோடு கூட கூடுனாங்க. அப்போ மனுஷகுமாரத்தை கூட தேவதூதர்களை விட இன்னும் ஒரு அழகான ஒன்று வந்திருக்கணுமே, இல்லை, ராட்சதர்கள் தான் வந்தாங்க, ராட்சத பிறவிகள் தான் வந்தாங்க. மனிதர்களை விட மேன்மையாக வரல. மனிதர்களுடைய அல்லது உங்களை என்னையும் விட எந்த எந்திரங்களோ, எந்திர மனிதர்களோ, எந்த ஏலியனோ, எந்த தேவதூதர்கள் கூடுனால இப்படி பெருசாக வரணும், கடைசியில் ராட்சதர்கள் தான் வந்தாங்க. அப்படிலாம் யாரும் வரவே முடியாது. நீங்களும் நானும் தேவ சாயம். அல்லேலூயா. நீ கருப்பாக இருக்கலாம், எனக்கு முடியல ஒரு வேளை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஒரு வேளை சிலருக்கு மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்கலாம், சிலருக்கு முகம் பார்க்க சகிக்காமல் இருக்கலாம், முகத்திலே 4 வெட்டு விழுந்துருக்கலாம். இல்லை ஒன்றை பார்க்கும்போது அடுத்தவங்களை பார்க்கும்போது மட்டும் ஒரு நாளும் நீ அழகில் குறைவானவன், நீ அழகில் குறைவானவன், பலத்தில் குறைவானவன் அப்படி நினைக்காத. ஏன்னா நீ தேவனுடைய சாயல். அல்லேலூயா. நான் இந்த குளத்தில் பிறந்துட்டேன், அந்த குளத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னு எவனா சொன்னா அவனை குளத்தில் போட்டு மூடு. சொல்லுங்க, நான் இந்த குலத்தில் தேவன் குலத்தை பார்க்கவில்லை, மறுபடி பிறந்திருக்கிறா என்று தான் பார்க்கிறார். அப்ப மறுபடி பிறந்த ஒரு மனிதன் தேவ சாயலாயிருக்கிறான். அப்ப அந்த தேவ சாயலான மனிதன் தேவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எனக்கு இருக்குன்னு விசுவாசிக்கணும். வானமும் பூமியும் கர்த்தருடைய, ஆனால் பூமியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார், அதை எனக்கு வைத்திருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்றால் அவர் எனக்கு வைத்திருக்கிறார். என் சரீரம் ஒருவேளை என்னை பலவீனமாக சொல்லலாம், நான் பலவீனமான சரீரம். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பார்த்து பல ஊழியக்காரங்க ஜெட்டியில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்புறம் திரும்பி அவங்க என்னை பார்த்துட்டு, பாஸ்டர் எப்போதும் போல் அப்படியே இருக்கிறீங்க. திரும்பி நான் அந்த பைபிளில் இந்த வசனத்தை வாசிக்கப்போ பக்கத்தில் ஒரு ஊழியர், இது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? என்னோட வயது குறைவான ஒரு பாஸ்டர், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? ஆச்சரியமாக இருக்கு, படிங்க அப்படின்னாரு. கர்த்தருக்கு படித்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி உங்கள் கண்ணு இவ்வளோ தெரியுது? தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும். நான் எதனாலும் பலன் அடையல, என்னை படைத்தவரை பார்க்கிறதுனால அவருடைய சாயலில் நான் மறுரூபம் ஆகி கொண்டே இருக்கிறேன். ஆமென். நீங்களும் நானும் மறுரூபமாகணும். தேவனுடைய பலன் குறையல. தேவனுடைய சக்தி 100% வச்சுக்கோமே, அதில் 1% கூட குறைஞ்சா அவர் கர்த்தராக இருக்க மாட்டார். ஒரு 1% கூட குறையலன்னு விசுவாசிக்க பாரு. என்னைக்காவது இயேசு ரொம்ப வியாதியாக இருந்தார், ஜுரமாக இருந்தார், ராயப்பர் போய் சரி பேதுரு போய் அவருக்காக போய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையெல்லாம் வாங்கி டோலோ 650 வாங்கி கொடுத்தாரா இயேசுக்கு? ஏதோ ஒரு வியாதிக்காக இந்த மருந்து நல்லா இருக்கும், இதை இடித்து போடுங்க, அதை அவிச்சு போடுங்க, இதை என்ன பண்ணுங்க தீச்சு போடுங்க அப்படின்னு, இது தலையில் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி தலைவலிக்காவது மருந்து கொடுத்தாங்களே? இயேசு சுகமாக இருந்தது உண்மையானா கர்த்தர் வியாதிப்பட முடியாது. தேவன் என்னை சுகமாய் வைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? கொஞ்சம் புரியுங்க. இயேசு ஒரு கார்பெண்டருக்கு மகனாக தான் எண்ணப்பட்டார். ஒரு கார்பெண்டருக்கு, ஒரு யோசேப்பினுடைய மகனாக தான் எண்ணப்பட்டார். ஆனால் அந்த வீட்டில் ஒரு நாளும் பட்டினி இல்லை, அந்த வீட்டில் ஒரு நாள் என்ன பண்ணலை, குறைவில்லை. கார்பெண்டரே செத்து போனார், அப்பாவை செத்த வீட்டு பட்டினியும் பசியுமா இருந்ததான் நம்ம வைக்கணும். இல்லை, அந்த வீட்டில் ஒரு குறைவும் இல்லை. இயேசுவை நம்பி 12 சீஷர்கள் வந்தாங்க, அவர் கையில் காசு இல்லை அப்படின்றது உண்மை தான். ஆனால் ஒரு நாளும் பட்டினி இல்லை, ஒரு நாளும் குறைவு இல்லை. 120 சீஷர்கள் வந்துட்டாங்க, 500 சீஷர்களும் வந்தாங்க. இப்படி எவ்வளோ பேர் அவருக்கு பின்னாடி திரளாக வந்தபோது கூட, ஆயிரங்களாய் வந்தபோது கூட அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி எடுக்கக்கூடிய அளவில் தான் கர்த்தர் அவர்களை வைத்தது உண்மையானால் நிச்சயமாக தேவன் உன்னையும் திருப்தியாய் சாப்பிட்டு நீ மீதி எடுக்கக்கூடிய அளவில் தேவன் உன்னை வைப்பார் என்பதுதான் தேவ சாயல்.
அவர் பலத்தில் குறையில, வல்லமையில் குறையில, அவர் ஞானத்தில் குறையில, அவர் அற்புதம் செய்கிறதுல குறையில, அவருடைய ஆசீர்வாதம் குறையிலன்னு உண்மைனா நான் தேவ சாயல். கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன். நான் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மாவுடைய சாயல்னு உலகம் சொல்லலாம், ஆனால் நான் தேவ சாயல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அந்த தேவ சாயல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், தேவன் முதலாவது அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனாய் இருந்தது. அப்போ தேவ வார்த்தை தான் என்னுடைய உணவு, தேவனுடைய வார்த்தை தான் என் வாழ்க்கை என்று நான் எடுக்கும்போது தேவ சாயல். எதையும் கம்பேர் பண்ணி நான் வாழ மாட்டேன். தேவனுடைய வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வசனம் உள்ள அதை தான் நான் யோசிக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன், அவருடைய சட்டையின் கீழே இருக்கிற எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று நான் விசுவாசித்தால் தேவனுடைய வசனத்தின்படி நான் வாழ்கிறேன். அப்ப தேவனுடைய வசனத்தில் நான் வாழ 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 என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது. நான் ஒரு மனித பிறவியாக அல்ல, நான் மறுபடி பிறந்தவனாக தேவ சாயலாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன். இதுல ஜீவன் இருக்கு, இதுல பலன் இருக்கு, இதில் ஆசீர்வாதம் இருக்கு. நான் வாழ வேண்டிய அத்தனை ஆசீர்வாதமும் ஏன் என்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் இந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லாம் ஆமேன்னு சொன்னீங்க. யாரோ ஒருத்தர் தூங்குற மாதிரியும் தெரியுது. கொஞ்சம் கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீ என்ன வேணாலும் சொல்லு. என்னமோ சபைக்கு வந்துட்டதுனால 4 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையிலேயே முதல் தடவை 4 மணியை நான் பார்க்குறேன். எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு அப்படி வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் என்ன தூங்க உர்றியா நீ? அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் சொல்கிறேன். அம்மா தூங்கணும்னு நினச்சா போய் எங்கேயாவது எடுத்து தூங்க மூஞ்சி. இங்கே ஏன் வந்த? தேவனுடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற. எந்த வார்த்தை உன்னை தூங்க விடாதோ அந்த வார்த்தை இது. எந்த வார்த்தையை அறிஞ்சா தரித்திரம் அடைய மாட்டியோ, எந்த வார்த்தையை அறிஞ்சா வளர்ச்சி மட்டும்தான் அடைவியோ, எந்த வார்த்தை அடைந்தால் எல்லா சாபத்தையும் நீக்க முடியுமோ, எந்த வார்த்தை அடைஞ்சா நீ ஐஸ்வர்யம் ஆவியோ, எந்த வார்த்தை வந்தால் நீ வர வர விருத்தி அடைவியோ, வர வர நீ பெருவியான் ஆவியோ, அந்த வார்த்தையை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ விதைக்க விதைக்க 100 மடங்கு பலனை தேவன் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னை சொல்றார். அதை தோண்டு, அதை தோண்டு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. என்னாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 21வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் என்றார். ஏன்னா ஊற்று தண்ணீரில் என்ன அதை குறித்து பாடக்கூடிய அளவில் என்ன இருக்கு? நியாயப்பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோன்றினார்கள், ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார். கர்த்தர் பேருக்கு போன போது அங்கே அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பாறை காத்திருந்தது. ஒரு பெரிய பாறை காத்திருந்தது. மேரிபாவில் பெரிய பாறை காத்திருந்தது. அந்த பாறைக்குள்ள தண்ணி இருக்கணும் யாருக்குமே தெரியாது, தெரியுமா? கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா கல்லான பாறையான இருதயமுள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரே தட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதிக்க ஆண்டவர் ஏராளமான தண்ணீர் கொடுக்க அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அதிசயங்களை பார்க்கவே நீ தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இது என்ன ஆகும், என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊற்று பொங்கி வரும். அந்த ஊற்று பொங்கி வா என்று பாடினாங்க. ஏன்னா அதில் ஆற்றை அளக்கலாம், ஊற்றை அளக்க முடியாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சொல்லுங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை.
வனாந்தரம் என்று பார்க்கல, எந்த வனாந்தரத்திலும் ஆறு இல்லை, கொலை இல்லை, ஆனால் எந்த வனாந்தரத்திலும் ஊற்று இருக்கு. கணவன் கைவிட்டாலும், வீட்டை விட்டு துரத்தினாலும், பிள்ளையை கூட்டிட்டு போய் நான் எப்படி வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னு கதறி கொண்டிருந்தாலும், ஆகாரே உனக்காக ஒரு ஊற்று பிளக்கிறது. அந்த ஊற்று எந்த வனாந்தரத்திலும் உனக்காக எழும்புகிறது. ஆவியானவர் ஒரு ஊற்று, ஊற்று தண்ணீராய் பொங்கி வருகிறவர். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்னா கர்த்தர் என்ன அந்த அந்த ஃப்ளோவிலேயே நம்மளை கொண்டு போகணும்னு விரும்புகிறார். இந்த ஜீவ நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டானது, அங்கே இருக்கிற உயிர்கள் பிழைத்தது. நான் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கு, நான் பேசுகிற வார்த்தையில் ஆவியானவர் அசைவாடுறாரு. அந்த வார்த்தை போக போக அதில் ஜீவன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, உன் பிழைப்பு இருக்கு, உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாத நதியில நீ கணுக்கால் அளவில்லை, முழங்கால் அளவில்லை, இடுப்பளவு அல்ல, நீச்சலாலம் வருவரை தேவன் உன்னை அதிசயமாய் நடத்த நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக அந்த ஊற்று என்று சொல்லுகிறோம்? ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேணாம்ப்பா, பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம். இதோ சகலத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் தோண்ட தோண்ட ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தண்ணீர், ஒரு புதிய ருசி, ஒரு புதிய வாழ்க்கை. உன் குடும்பத்தை நீங்கள் நினைப்பிக்கலாம், இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன்னு, ஏன் எனக்கு இப்படி கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, புதிதாக்குகிற கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை கொண்டு அந்த குடும்பத்தை மாற்ற முடியும், அந்த குடும்பத்தையே முழுமையாக மாற்ற முடியும். ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு கர்த்தர் போகிறாரு, அந்த ஊருக்கே அவன் தான தர்மம் செஞ்சு அந்த ஊரையே ஆசீர்வதிச்சிடறான். ஒரு சகையும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு சகையும் ஊரே ஆசீர்வதிச்சிடறான். அந்த குடும்பமே சந்தோஷத்தில் துள்ளுது. நிச்சயமா மாறாதவைகள் மாறும். அந்த ஊற்று உனக்காக என்ன பண்ணுது, திறந்திருக்கு. அது வந்துருச்சுன்னா, உள்ள வந்துருச்சுன்னா அதில் கசப்பும் தித்திப்பும் இருக்காது, சேர்ந்து இருக்காது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையுள்ள அந்த தண்ணீர், ஊற்று தண்ணீரை பொங்கி வா என்று சொல்லி சபையில் துதிக்க 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 தேவ நதியினால் அவர்களை திருப்தியாக்குகிறேன் என்று வசனம் சொல்லுகிற உண்மையானால், தேவ நதியினால் இன்றைக்கு நான் திருப்தியாக்கப்படுகிறேன் என்று விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சும்மா வரல. ஏன்னா ஏசாயா 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இன்னைக்கு வந்து, ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுது. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை நீங்கள் மொண்டு கொள்வீர்கள். மொண்டு கொள்ளுங்க, நல்லா எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்துக்குங்க. வீட்டுக்கு போங்க, ஆசீர்வதிங்க. சில சமயத்தில் நான் நினைப்பேன், நான் சிலர் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்து இதை வந்து ஜெபம் பண்ணி கொடுங்க, இதை மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க, எப்படி யார் யார் தூங்குறாங்களோ அவங்கள ஸ்பெஷல் கவனிப்பு நான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆவி 1-2 பேரை தூங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் பார்க்குறேன், ஒரு ஆவி எவ்வளோ முக்கியமானதுன்னு இல்லை. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எதுக்குன்னா, இப்போ நான் பார்த்த வரைக்கும் புண்ணிய தண்ணிதியில் எத்தனை குடத்தை கொண்டு வர முடியுமா தூக்கி வச்சு அந்த புண்ணிய நதியில் அந்த தண்ணியை மொண்டுட்டு வந்து அந்த பல கோயில்களில் போய் அந்த தண்ணியை ஊற்றிட்டு மீதி இருக்கிற அந்த தண்ணியை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் அதை குடித்தா புண்ணியம் உண்டுன்னு நினைக்கிற ஒரு பூமி. அதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க. ஆனால் நீ தேடி வந்திருக்கிறது சபை. இந்த சபையின் நடுவில் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை என்ன பண்ணுவீங்க, மொண்டு கொள்வீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம், உங்கள் கால் படுகிற வீடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், மகிழ்ச்சி பொங்கி வருகிறதாய் மாறத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவன் உன்னோடு கூடவே வருகிறார். நல்ல கைத்தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் புத்தியுள்ள ஸ்திரீக்கு பேசுகிறேன். நான் புத்தியுள்ள ஸ்திரீக்கு பேசுகிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீ எவ்வளவு மொண்டு கொண்டு போறியோ அந்த குடத்தில் தூக்கிட்டு போய் அந்த காலத்தில் நாங்கள் அந்த குடத்தை தூக்கி மேலே வச்சுக்கோம், இது அதை பிடிச்சிக்குவோம், இது ஒரு கையில் என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம். எவ்வளவு தூரம் சிந்தாமல் போகணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணுவோம், சிந்தாமல் கொண்டு போவோம். நீங்கள் தூக்கியிருக்கீங்களா அது மாதிரி? மேலேயும் ஒன்று கீழே ஒன்று. நான் எல்லாத்துலேயும் வந்திருக்கிறேன். நான் மேலேயும் ஒன்று. சமயத்தில் அவங்க ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அப்படி தூக்கி வச்சாங்கன்னா அப்படி டொம்முன்னு உடஞ்சி தலைக்கு மேலே அது உடஞ்சி அந்த பாத்திரத்தில் நிதிருக்குமே, அது மேலே அது அது வாய் அது அப்படி இப்படி இருந்திருக்கிறத நம்ம அது அப்படியே உடஞ்சி இப்படி இருந்திருக்கு. ஆனால் அது உடையவும் கூடாது, என்ன பண்ணக்கூடாது, வீடு வரைக்கும் போய் என்ன பண்ணணும், சேர்க்கணும். நீ கேட்குற அந்த வசனத்தை தழும்பாமல் கீழே ஊற்றாமல் அதை மொண்டு கொண்டு, அந்த வசனம் சொல்லுது, அதை அழகாக மொண்டு கொண்டு நீங்கள் போகும்போது உங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து அதை மொண்டு கொண்டு போகிறதுனால அந்த மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் எல்லையில்லாமல் வரும் என்று விசுவாசிச்சா மீண்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது, நீங்கள் எவ்வளவு அன்பு கூறுறீங்களோ அது அளவு தேவனுடைய சாயலில் வர்றீங்க. தேவனுடைய சாயல், தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இயேசுவை விரும்புகிறோம்? இயேசு கடிஞ்சு கொள்ளலையா? கடிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அதில் அன்பு இருந்துச்சு. நான் கெட்டு போகக்கூடாதுன்னு அவருடைய அன்பு இருந்துச்சு. ஏன் நான் இயேசுவை நான் தேடினேன்? நான் எவ்வளோ கெட்டு போன போதும் கூட என்னை அவர் வெறுக்கலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? அவர் என்ன பண்ணலை? வெறுக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு கூர்ந்தார். நான் 2 சாமுவேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்த போது ஒரு மனுஷன், தகுதியே இல்லாத ஒரு மனுஷன், எதிரியின் மனுஷன், எதிரியினுடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன். அவனால் எதையுமே செய்ய முடியாது. சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். சொல்லுங்க, மேவி போசேத், மேவி போசேத். நல்ல கவனிங்க. இந்த மனிதன் யார் அப்படின்னு சொன்னால், பிறக்கும் போது யாரும் பாவியாகவோ குறைவாகவோ பிறக்கவில்லை. ஒரு ராஜாவின் மகனாக பிறக்கிறான். சவுல் என்கிற ராஜாவுக்கு பேரன். யோனத்தான் தாவீதினுடைய இருதயத்தோடு கூட அப்படி ஸ்ரீகளின் சிநேகத்தை விட உன் சிநேகம் எவ்வளவு மேலானது என்று சொல்லி யோனத்தானே யோனத்தானே அவன் மடிந்த செய்தி கேட்டு கதறி கதறி கொண்டிருந்தான். அவ்வளவு தாவீதுக்கு இனிமையானவன் அவனுடைய சிநேகம். அந்த யோனத்தானுக்கு பிறந்த ஒரே மகன் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறான்னா, இப்போ பெலிஸ்தர் வந்து ராஜ்யத்தை எடுத்துட்டாங்க. இவங்க குடும்பத்தை எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் மீதி. அதுவும் தாதி பெண்ணா ஒரு வேலைக்கார பெண்ணை தான் தூக்கிட்டு ஓடி இருக்கு. 5 வயசு பிள்ளை தூக்கிட்டு ஓடி இருக்கு. எங்கே விட்டுச்சுன்னே தெரியல. டக்குன்னு விட்டுச்சு. ஒரு வேளை கீழே விழுந்து அப்படியே பரண்டு பரண்டு விழுந்து போனதில் காலை என்ன பண்ணிடுச்சு, நொறுங்கி போயிடுச்சு. முடவனானா. திரும்பி அவனை சரி பண்ணவே முடியல. வாழ்க்கையில் எங்கேயோ முடமான காரியங்கள் நம்மை கொண்டு போய் எங்கே நிறுத்துமோ அங்கே நிறுத்திடுச்சு. சில சமயத்தில் வாழ்க்கை ஒரு கேவலமானது, மோசமானது, கொடூரமானது. அநேக இக்கட்டுகளையும் கடந்து வந்த எங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக இக்கட்டுகள் என்னை முடமாக்க பண்ண காரியம், முடமாக்க விரும்பின காரியங்கள் ஏராளம். சிலருடைய வாழ்க்கையில் முடமாகியே கிடக்கிறாங்க பாவத்தினால, ஒரே ஒரு குடியினால, ஒரே ஒரு பெண்ணினால, அல்லது ஒரே பண ஆசையினால, அல்லது ஒரே கோபத்தினால, சிலர் அவசரத்தினால. அந்த அவசரத்தில்
உண்மைதான், அந்த நேரம் அப்படி தான் நடந்திருக்கணும், ஓடி இருக்கணும். ஆனால் ஓடலை, விட்டுட்டான், கால் உடஞ்சி நொறுங்கி போச்சு. ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா, முதல்ல அவன் ஃபாதர்லெஸ் மேனாக மாறிட்டான். அப்பா இல்லை, அனாதை ஆயிட்டான். அவன் போய் இருந்த இடம் மாகீரனுடைய வீடு. அந்த இடத்துல அவனுக்கு மேலே இருந்த சீபாவினுடைய கீழே வந்தான். அதுக்கு பிறகு அவன் எங்கே இருக்கிறான் இல்லையா, அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் பிள்ளை இருந்து, ஆனால் அவனை பற்றி யாருக்குமே தெரியாது. ஃபேம்லெஸ் மேனாக மாறிட்டான். ஃபாலன் மேன், விழுந்து போனான். ஃபாலன் மேன், ஃபாதர்லெஸ் மேன், விழுந்து போன ஒரு மனிதன். ஃபேம்லெஸ் மேன், ஃபெயில்டு மேன். அவன் வாழ்க்கையில் எல்லாம் ஃபெயிலியர் தான். கடைசியில் அவன் இருந்த இடம் பேரு லோதேபார். லோதேபார்னா பேய்களின் குடியிருப்பு என்ற அர்த்தம். 4 நாய்கள் நடுவில் வாழ முடியல. நாய்கள் நடுவில் என் ஆத்துமா இருக்குன்னு, சிங்கங்களின் நடுவில் என் ஆத்துமா இருக்கு, அல்லது முட்களின் நடுவில் நான் இருக்கிறேன், அக்கினி நடுவில் இருக்கிறேன். இப்படி நான் சொல்லுவேன், பேய்களின் நடுவில் இருக்கிறது என்னும் கொடுமை. பேய்களின் நடுவில் தான். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அப்படி ஒரு பேய்களோட கூட்டம் இருக்குன்னு. இந்த சீபாவுக்கு 15 பிள்ளைங்க, 20 வேலைக்காரங்க, அத்தனை பேருக்கும் கீழே வேலை செய்கிறவனாக இருந்தான். ஏசப்பா நீங்கள் வா, சாரி யாரையும் நான் தப்பாக சொல்லலை, அப்படி பேசும்போது எவ்வளோ கேவலமாக பேசுவாங்கல்ல. யாருடைய மகன்? சவுல் என்கிற ராஜாவினுடைய பேரை. அது ரொம்ப எவ்வளோ தூரம் கொஞ்சிடுவான்னு தெரியாது. நேற்று என்னுடைய பேட்டி நான் அப்படி உட்காந்துருந்தேன். அவள் உள்ளே வாங்க கதை சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா, நான் எனக்கு கேட்கவே இல்லை. நான் கொஞ்சம் செய்தி எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேருந்து நேரம் வந்தால் டொக்குன்னு கொட்டி விட்டா. எல்லாம் பயப்படுற எல்லாம் பார்த்து இந்த கொட்டுற நீ நமக்கு என்ன பண்ண முடியாத? யார் என்ன பண்ண ஒன்றும், அது பாட்டு கொட்டிட்டு போயிட்டு, அது பாட்டு கொட்டிட்டு அது பாட்டு போகுது. கிறிஸ்தவத்தில் சவுலை கொட்டி வளர்ந்த பேரை, சவுல் மடியில் உட்கார்ந்திருந்த, ராஜாவின் மடியில் உட்கார்ந்திருந்த பேரை. இப்போ எல்லாருக்கும் வேலைக்காரனாக மாறிட்டான். இவங்க அப்பாவுடைய நிலம், யோனத்தானுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், சவுலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், இவனை எடுத்துக்கிட்டான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனை பிச்சைக்காரனாக வச்சிருந்தான். இந்த நிலைமையில் இருந்தவனை ஒரு நாள் தாவீது யோனத்தான் நிமித்தமாக அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்ச போது 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சவுலின் குமார், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதை வாசிக்கும் போது, சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அவ்வளோ நல்ல நிலைமையில் வச்சிருந்தான். அவ்வளோ நல்ல நிலைமையில் இவன் சாப்பிடாம ராஜாவே சாப்பிட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வராமல் அவன் மற்றவங்களாம் வர்றதுக்கு சீக்கிரம் வந்துட முடியும். ஆனால் தவழ்ந்து காலை இழுத்து வந்து ராஜா பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு நேரம் ஆனாலும் தாவீது கையை கட்டிட்டு அவன் கண்ணை அவனையே பார்த்துட்டு இருக்கான். எத்தனையோ ராஜபிரதிநிதிகள் வந்திருப்பாங்க, எத்தனையோ மந்திரிகள் அவனுடைய பந்தியில் நிற்பாங்க. அத்தனை பேருக்கும் காத்திருக்காத அவனுடைய கண்கள் இந்த யோனத்தான் நிமித்தம் காத்திருந்தது. இன்னைக்கு ஒரு சிலர் வராமல் போகலாம்ப்பா, திருவிருந்துன்னு சொல்லி கூட தெருவில் வராமல் போகலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீ வர வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டே இருக்க. அல்லேலூயா. இந்த டேபிளில் போடும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்பா, இது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய தயவு ஆண்டவனை மேலே வச்சிருக்கிறேன். செத்த நாயை போல இருந்த என்ன நீ என்னக்கா இந்த கிருபை? நம்ம சொல்ல எனக்கா இந்த கருபைன்னு பாடினார் கொஞ்சம். எனக்கா இந்த கிருபை? செத்த நாயை போல இருந்த எனக்கு. ஆனால் அந்த அந்த அப்பமும் திராட்சை ரசமும் எதை குறிக்கிறது? தேவன் என் மேல் வச்சிருக்கிற அளவில்லாத இரக்கத்தையும் அன்பையும் குறிக்கிறது. அதை நான் இழந்தனா, அலட்சியம் பண்ணனா, அதை விட இயேசுக்கு வேதனை தர வேற ஒன்றும் இருக்கவே முடியாது. அப்பா, என்னையே நான் உனக்கு தரேன்,
நீ ஒன்றை எனக்கு தா. அல்லேலூயா. என்னையே உனக்கு நான் என்ன பண்ணுறேன். திருவிருந்து என்ன சொல்லும்? திருவிருந்தில் என்ன நான் கற்றுக்கிடும்? வெறும் அப்பம் இல்லை, வெறும் திராட்சை ரசம் இல்லை, அது ஒரே ஒன்று தான் சொல்லுது. என்ன நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? முழுமையாக தரேன். ஒன்றை நீ எனக்கு தா. எத்தனையோ பேர் தரலையே, பாதி பேர் வரலையே, சபையில் பாதி பேர் வரலையே. அல்லேலூயா. கையை வைத்து, ஆண்டவரே ஒரு நாளாவது நான் அந்த திருவிருந்துக்கு வராமல் இருந்துடவே கூடாது. ஒரு நாளும் அப்படி நான் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. உண்மை நான் அன்பு கூறணும். அந்த அன்பு கூறுதலின் அடையாளம் தான் திருவிருந்து. அந்த அன்பு கூறு வந்தபோது இவ்வளவு அன்பு கொண்ட ஒரு காரியத்தில் பின்னாடி நாட்களில் என்னது அப்படின்னு சொன்னால் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வரும்போது, சவுலின் பேரனாகிய மேவிபோசேத் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். நம்ம சொல்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சூழ்நிலை, இப்போ ராஜாவாகிய தாவீதே தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடி போன போது, ஒலிவ மலைக்கு ஓடி போன போது அவனுக்கு பின்னாடி வந்த நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவன் ஓடி போன போது இவன் வரல. மேவிபோசேத் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஆனால் திரும்பி வரும்போது சீபா போய் நிற்கிறான். நின்று ஏன் அவன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஏதோ சொன்னார் அப்படின்னு சொல்லி நல்லா என்ன பண்ணிட்டான், வெடிகுண்டே வச்சுட்டான். தாவீதுக்கு கோபம். அப்போ ஒன்று பண்ணு, நீ எல்லா நிலத்தையும் அவனுக்கு கொடுத்துருந்து இல்லை, எல்லா நிலத்தையும் சவுலின் நிலத்தை கொடுத்தாலும் அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. தாவீது அதை அவசரப்பட்டு சொல்லிட்டான். தாவீது எல்லாத்தையும் அவசரப்பட்டு சொல்லிட்டான். இப்போ வந்துட்டு இருக்கும்போது இந்த நிலைமையில் தாடியை சரைக்கலை, கையை காலை சுத்தம் பண்ணலை, போட்ட ட்ரெஸ்ஸை மாற்றலை, அப்படியே கடந்து அழுது கொண்டு இருந்தான். முகத்தை பார்க்குறான். சீபா, நீ ஏன் வரல? உன்னை கொண்டு வந்து எவ்வளோ தூரத்தில் மேலே வச்சிருந்தனே, உன்னை பார்த்துட்டு தானே நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்ற அழகை பார்த்து தான் நான் சாப்பிடுவேன். அவ்வளோ என் பக்கத்தில் வச்சு நீ முடமாய் கிடந்த போதிலும் உன்னை மேல்மையாக வச்சேனே, ஆனால் என்னை வந்து கஷ்டப்படுற நேரத்தில் என்னை வந்து பார்க்கலையே. ஐயா, சீபா என்னை ஏமாத்திட்டான். கழுதைக்கு சேனை வச்சு என்னை என்னால் எழுந்திரிச்சு என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. சேனை வச்சு கொடுங்க, நான் ராஜாவோடையே போயிடுறேன்னு சொன்னேன். ஆனால் என்னை ஏமாற்றிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், வந்து உம்மிடத்தில் சொன்னான். சரி, அப்படியே ஆயிடுச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன். அப்போ ஒன்று பண்ணு, சீபாவுக்கும் நான் இடத்தை கொடுத்துட்டேன், நீயும் சீபாவும் என்ன பண்ணுங்க, பாதி என்ன பண்ணுங்க, பகிர்ந்துக்குங்க அப்படின்னா. பாதி என்ன பண்ணிக்கிங்க, பதுங்க. அப்போ அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னான்? 19:30 வாசிச்சு பாருங்களேன். 2 சாமுவேல் 19:30 அவன் சொல்கிறான், அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளட்டும் என்றான். திரும்பி பந்தியில் வருவான் அப்படின்னு அவன் நினைக்கவும் இல்லை. நினச்சிருந்தா அந்த நிலத்தில் நான் பாதி எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ராஜாவினுடைய அன்பை விட எனக்கு எதுவுமே எனக்கு பிரியம் உண்டாக்க முடியாது. எனக்கு எதுவும் தேவையில்லை. சாகிற வரைக்கும் நான் ஒருவேளை பிச்சைக்காரனாக செத்தா கூட பரவாயில்ல, பட்டினியாக கடன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் அன்பை இழந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்றான். அவன் ஏதோ சொல்லி உங்கள் மனசை கெடுத்துட்டான். நிறைய பேர் சமயத்தில் நம்மோடு கூட பழகினவங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர் என்னோடு கூட வந்து பழகிறார். அவர் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறேன். திடீர்னு ஒரு வந்திருக்கிறாரு, அவர் வந்து என்னை கூப்பிட்டாங்க, இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிறாரு, வந்திருக்கிறாரு, சபையெல்லாம் அனுப்புங்கன்னு. அனுப்ப முடியாதுன்னு
ஏன்னா இந்த சபையில் ஒருத்தன் இருந்தான், அவன் போய் அவர்கிட்ட என்னென்னமோ சொன்னான், அதை தான் நினைப்பில் வச்சுக்கிட்டு என்கிட்ட பழகிறாரு, என்னையே பார்க்குறாரு. பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. நான் சொன்னேன், எத்தனை தடவை அவரை வச்சு பயன்படுத்திருக்கிறேன், எத்தனை கூட்டங்கள் நான் பயன்படுத்திருக்கிறேன், எத்தனை கூட்டங்கள் நான் பயன்படுத்தின போது ஏதோ ஒருத்தவன் சொன்னதை வச்சுக்கிட்டு அதே மனசில் வின்சென்ட்னா அவன் மோசமானவன் அப்படின்னு மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள யாரும் திருத்தவே முடியாது. எனக்கு எதுக்கு அவரை கூப்பிட்டு வச்சு நான் ஏன் பயன்படுத்தணும்னு எனக்கு என்ன இருக்குது? நான் அவர்கிட்ட வரணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, இடமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் இடத்துக்கு வரணும் வேணான்றாரு. அப்படிப்பட்டவர் எதுக்கு நான் என் இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ நம்முடைய நல்ல உறவை என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டாங்க. அந்த உறவை கர்த்தரோடு சரி பண்ணுற வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு மனுஷன் அப்படி ஓடிட்டான். ஓடினது மட்டும் இல்லை, எல்லாரையும் திருப்பி கொண்டு போயிட்டான். தன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சான். அப்பா என்ன சொல்ல, யோனாவின் குமாரன் ஆகிய பேதுருவே, நீ என்ன பண்ணுவ, இந்த ராத்திரியில் 3 நாள் என்ன பண்ணுவ, என்ன 3 தடவை என்ன நீ என்ன பண்ணுவ, மறுதளிப்ப. 3 தடவை என்ன பண்ணுவ, என்ன மறுதளிப்ப. எல்லாரும் மறுதளிப்பாங்க, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன். அப்போ அவன் நம்பிக்கையெல்லாம் தன் மேலே தான். சில சமயம் நம்ம நம்பிக்கையை நம்ம மேலே நம்ம வச்சுக்கிறோம். நம்ம பெருசாக என்னமோ கழிச்சற மாதிரி பேசுகிறோம். நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறோம். சில சம்பவங்களில் ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்குற ஒரு சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வந்து கேட்பார். யோவான் 21:17 யோவான் 21:17 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யார், பேதுருவை நோக்கி, திபேரியா கடல் அந்த கடற்கரையில் அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. இப்போ மீனும் அவன் கேட்ட அந்த மீனும் அப்பமும் நல்லா இயேசு சுட சுட அழகாக சுட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு இழுத்த மீன் பெரிய பெரிய மீன் 153 மீன் பெரிய மீன் வருது. ஆனால் இயேசுட்ட பரிதாபமாக வந்து ஒன்றுமே இல்லாதவனா வந்து நிற்கிறான். 3ஆவது தரம் திரும்பி கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். சொல்லுங்க, நீ என்னை. அல்லேலூயா. எத்தனை தடவை பின்வாங்கி போனேன். ஆண்டவர் உன்னை பார்த்து திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ காலையில் வந்து உட்காரும்போது ஒரு சகோதரி அவங்க அம்மாவோட வந்து, நான் இந்த சபைக்கு வரேன், தொடர்ந்து வரேன், நான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இந்த கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் நான் இல்லைம்மா, உண்மையாக கர்த்தரை நீ தேடுனா மட்டும்தான் உனக்கு ஞானம் பண்ண முடியும், ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அந்த ஞானஸ்நானம் பெற வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த பெண்ணு வந்து அது எனக்கு வந்து எல்லாரும் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சாக்லேட், அது என்ன சாக்லேட், அது ஏதோ ஒரு சாக்லேட், கேட்பரிஸ் சாக்லேட் கொடுத்துட்டு போவோம். நான் நினைக்கிறேன் அல்வா கொடுக்குறதுக்கு பதிலாக அது கொடுக்குதுன்னு நினச்சிக்குவேன். அப்படி சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. பல வருஷங்கள் ஆகியும் வரல. எத்தனை பேர் அல்வா கொடுத்தோம், எத்தனை தடவை பின் வாங்கி போனேன். ஆனாலும் திருவிருந்து காத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் உனக்காக காத்திருக்கிறது. இயேசுவின் அன்பு காத்திருக்கிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டதினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இன்னைக்கு எத்தனை தடவை நீ மனம் திரும்பாமல் போனாலும், இன்னைக்கு உண்மையான மனம் திரும்புதலோட, ஏன் 3 தடவை கேட்டாரு? அவர்கிட்ட 3 தடவை தாங்க கேட்டாரு. என்கிட்ட 30 தடவையாவது கேட்டிருப்பாரு. உன்ட்ட சொல்லு, பேதுருகிட்ட 3 தடவை கேட்டாரு, நீ என்ன நேசிக்கிறாயன்னு. என்கிட்ட ஒரு 30 தடவையாவது கேட்டிருப்பார். உன்ட்ட சொல்லுங்க, உங்கள்கிட்ட. உன்னை பார்த்து கர்த்தர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீ என்னை. உன்ட்ட நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நீ என்கிட்ட எதிர்பார்த்தது 1000,
நீ என்னிடத்துல எதிர்பார்த்தது 1000. கேட்டுக்கிட்டே இருக்கிற முடியாது, ஒரு நாளும் முடியாது. உனக்கு அவ்வளோ வேணும், வந்து வேணும் 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 கேட்டுகிட்டே இருக்கிற. நான் உன்கிட்ட கேட்குற ஒன்று தான், நீ என்ன நேசிக்கிறாயா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் நேசிக்கலை நானும், நான் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உண்மையாக அந்த மனசோடு கூட உண்மையாக மனம் திரும்பிட்டா, அப்போ ஈசாக்கு விதைச்ச போது 100 மடங்கு தான் பலன் வந்துச்சு. ஆனால் இந்த பேதுரு பேசின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெருகுவீங்கன்னு சொன்னது பேதுருவோடு தான் நடந்துச்சு. எத்தனை பேர் ஒரு நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் உண்மையாக நேசிக்கலை இயேசுவை, யாருக்கு போனாலும் எவ்வளவு என் தலைக்கு மேலே பிரச்சனை போனாலும், எவ்வளோ இந்த ஊரும் உறவும் என்னை விட்டு போனாலும், எவ்வளவு பயங்களும் பிரச்சனை வந்தாலும், என் தலையே போகிற சந்தர்ப்பம் இருந்தாலும், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல கையை குறந்த இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சொல்லிப்பார். காலையில் ஏந்திரிச்சோன்னே இது வேணும் அது வேணும்னு கேட்காத சகோதரனே, சகோதரியே, இது வேணும் அது வேணும்னு கேட்காத. நீ கேட்க வேண்டியதுலாம் ஒன்று தான், உண்மை நான் நேசிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு வரல, உண்மை நான் நேசிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை கேட்கிறார், என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். நேரம் கடந்து போனதுனால ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தையில் வந்த ஆசீர்வாதம் 100 மடங்கு. அது வார்த்தை சரீரம். என் ஆத்துமாவில நான் மனம் திரும்பும் போது எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 1000 மடங்கு அன்பிலே, இன்னும் அவரை அன்பு கூறுகிறது. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா, கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறாரு, கர்த்தர் அன்பாக இருக்கிறாரு, கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். சொல்லுங்க, நான் சொன்னது என்ன சொன்னேன்? ஆவியா இருக்கிறார். அப்ப அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எபேசியர் 1:3 என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப என்னை தேவன் ஆசீர்வதித்து என்பது கோடி கோடி மடங்கு. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நான் வரல, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஏன்னா கிறிஸ்து என்னுடைய மணவாளன் என்று நான் காத்திருக்கிறேன், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். ஆனால் அவர் வரும்போது நான் கோடி கோடியான ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன் அல்ல, நான் வாழ்கிற நாளிலேயே கோடி கோடியான ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறவனாய் மாறும்போது அது பெருகிக் கொண்டே போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய சீக்கிரட்டை சொல்லும்போது தூங்கிறாங்க. உட்கார், நல்லா உட்கார், நல்லா கவனி. யோமர் 15வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதமா, உன்னத ஆசீர்வாதமா? நான் உன்னதமான ஆசீர்வாதத்தோடு வருவேன், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை வருவேன். நான் ஆரம்பிக்கும் போதே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர்னு ஆரம்பித்தேன். ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ வருகிறது? நீங்கள் வீட்டில் போய் நேரனால அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அந்த இடத்துல பவுல் போய் நிற்கிறான், ஏதேன்ஸ் பட்டணத்தில் இருக்கிறான்.
ஏதேன்ஸ் பட்டணத்தில் நிற்கும் போது, அந்த ஏதேன்ஸ் பட்டணத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான். பொழுது போகலைன்னா இவங்க ஏதாவது கதையை விடுவாங்க, இல்லைன்னா அங்கே வர நிறைய மக்கள் வரும்போது அவங்க விடுற கதையெல்லாம் கேட்பாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு இவன் கற்பனையில் உருவாக்குனது தான் அட்டலாஸ். அந்த அட்டலாஸ் என்ற ஒரு மனுஷன் பூமியே என்ன பண்ணுவான், தூக்கி தோல் மேலே வச்சிருப்பான். சுற்றி வந்தால் 40,000 கிலோமீட்டர் உள்ள ஒரு பெரிய பூமி உருண்டைய தோல் மேலே வச்சிருப்பான். அந்தையும் சில லூசு என்ன பண்ணிச்சு, எல்லாம் நம்பி நம்ம ஊரில் ஒரு லூசு அட்டலாஸ் சைக்கிளே உண்டாக்குனுச்சு. டயனான்னு ஒன்று, அது உலகத்துக்கே பால் கொடுக்கிற தாய். எப்படி அப்படின்னா உடம்பு முழுசும் அவ்வளவு அசிங்கம். அதுக்கும் ஒன்று ஜிஎஸ், அதுதான் ஒலிம்பிக் தேவதை. ஒலிம்பிக் தேவதைன்னா உண்மையில் அன்னைக்கு சொல்ல போனால் ஒலிம்பிக் இன்னைக்கு பிரான்ஸில் நடக்குது. நான் பிரான்ஸுக்கு போன போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஒவ்வொரு நாட்டிலையும் சில பஞ்சம் இருக்கும். எங்கள் நாட்டிலையும் பஞ்சம் என்ன பண்ணுது இருக்குது, ஏதோ சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு. ஆனால் இந்த ஊரில் துணி இல்லாத பஞ்சம். பாவம், துணிக்கு பஞ்சம் போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. இங்கே பார்க்குற சிலையை கூட பார்த்தா எல்லாம் அப்படியே நிற்கிது. எங்கள் ஃப்ரான்ஸில் அதை பார்க்க தான் போனீங்களான்னு கேட்காதீங்க, போனேன் பார்த்தேன், எல்லாம் அப்படியே நிற்கிது. அந்த ஜிஎஸ் கூட அப்படியே தான் நிற்பான். அட பாவி, நீ தான் அப்படி நிற்கிறியா? இல்லை இல்லை, அன்னைக்கு ஒலிம்பிக்கில் ஏதென்ஸில் பங்கு பெற்ற எல்லாமே அப்படி தான் ஓடுனான். இவனுக்கு அவலட்சணமானது தான் கடவுள். அவலட்சம் பார்க்கறதுக்கே அசிங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது தான் கடவுள். ஏடா துணியை கட்டிக்கிட்டு வந்துட்டு கேட்கக்கூடாதாடா? அப்படிதான் அவருக்கு கடவுள் எல்லாம். அவர் எல்லாம் அவங்களுக்கு, நீ சாதாரணமான பிள்ளை இல்லைப்பா, நீ அப்படியே சூரியன்லேருந்து பிறந்த பிள்ளை, நீ சுக்கிரன்லேருந்து பிறந்த பிள்ளை எல்லாம் சொன்னால் அப்படி தான் நம்புவான். தேவ சாயலாக நீ இருக்கிறன்னு சொன்னால் நம்ப மாட்டான். இப்போ பவுல் போய் ஏத்தன்ஸில் அந்த மார்ஸ் மேடையில் போய் நிற்கிறார். ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இயேசுவை பற்றி பேசினார் ஏத்தன்ஸில், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். மனிதனுடைய கற்பனையில் கடவுள்னா நம்மளை மாதிரி கடவுள் இருப்பார், அவருக்கு நம்மளை மாதிரி உடம்பு இருக்கும், அல்லது ஒரு வேளை தலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அல்லது கைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக காட்டலாம். ஆனால் இதே தான் மனுஷன்தான். அப்புறமேல கட்டாயமாக கடவுள்னா ஒரு என்ன பண்ண இருக்கணும், ஒரு பொண்டாட்டி இருக்கணும், ஒரு போண்டாட்டியாவது என்ன பண்ணணும் இருக்கணும். ஒரு போண்டாட்டி இல்லைனாலும் ஒரு 10,000 வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒன்று உருவாக்கணும். அப்போ 10,000 போண்டாட்டியும் சேர்த்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இதுதான் கடவுள். அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கணும், அவங்களுக்கும் வில்லு இருக்கணும், வேல் இருக்கணும், சண்டை போடணும். இப்போலாம் இருந்தால் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஏவுகணை கொடுத்துருப்பான். என்னது வடகொரியாவில் இருக்கிறார் ஒருத்தர், அவர் ஏவுகணையாக உண்டாக்கிட்டு இருக்கிறார் உலகத்தை அழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏவுகணையை கொடுத்து வச்சுருப்பான். எல்லாம் அவங்கவுங்க கற்பனையில் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. அந்த இடத்துல போய் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். ஏன்னா மனிதனுடைய சிந்தனையில் வராத காட்சி எது தெரியுமா? சிலுவை மட்டும்தான். கடவுள் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்து மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிப்பார் என்று ஒரு மடையனுக்கும் தெரியல. உயிருளாய் அவர் எழுந்திருப்பார் என்று உணர்வுள்ளவர்களுக்கு கர்த்தர் எழுப்பி காண்பித்தார். இவன் கற்பனை கதைகளில் இயேசுவின் கல்வாரி சிலுவை வரல. அதை குறித்து பேசும்போது என்ன நூதனமாக பேசுகிற, வந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் ஒன்று நூதனமாக பேசலை, நீ பேரறியாத ஒரு கடவுள்னு சொல்லி ஒன்று எழுதி வச்சிருக்கிற. உனக்கு பேரறியாதன்னு நான் சொல்கிறேன். அந்த கடவுளுடைய பேர், உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த கடவுள் ஒருத்தர் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான் உன்னையும் படைச்சார். இது நீ மறுக்க முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் தான் உன்னையும் என்ன பண்ணார், படைச்சார். அப்போ அந்த கடவுள் தான் உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. உனக்கு உன் உயிரை தாண்டி ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். உனக்கு உன் உயிரை தாண்டி யாரையும் என்ன பண்ண மாட்டேன், நேசிக்க மாட்டேன். அந்த உயிரையே கொடுத்தவர், ஜீவனையை கொடுத்தவர் மனுஷர் கைகள்னால எனக்கு இது செய்ய அது செய்யணும் என்ன பண்ணலை, கேட்கல. எனக்கு பட்டாடை உடுத்து, எனக்கு அந்த நகையை வாங்கி போடு, எனக்கு இப்படி என்ன குளிப்பாட்டு, என்ன ஊஞ்சலை ஆட்டவையே, என்ன ஊர்வலம் பண்ணு, இதெல்லாம் கடவுள் என்ன பண்ணல, மனிதன் கைகளில் செய்கிற படிவடைகளை
கேட்கல. இன்னொரு ரகசியம் சொல்றேன். கடவுள் மனுஷன் கையால கட்டப்பட்ட எந்த கோயிலும் என்ன பண்ணல, இல்ல. கடவுள் இல்ல. ஏன்னா உங்க புலவர்ல சொல்றாங்க, நடுவில் என்ன பண்றாரு, உங்க நடுவில் அவருக்குள்ள இருக்கிறோம், அவரோடு இருக்கிறோம், அவருக்குள்ள தான் நம்ம வாழ்றோம், அவரால் தான் வாழ்கிறோம். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியை சுற்றி வந்து முனமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ. சொல்லுங்க. நாதன் உள்ளிருக்கையில் இந்த சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோ. இதையாவது ஒன்னாவது கத்துக்குங்க. ஏதோ கல்லை நட்டு வச்சு அதெல்லாம் பேசுன்னு சொல்றியாப்பா? இல்ல, உள்ளத்துல நாதன் இருக்கிறார். உன்னை உண்டாக்கினவர் நாதன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மணவாளன் இருக்கிறார். அன்பை ஒரே ஒரு மணவாளனுக்கு தான் கொடுக்க முடியும். ஆசையை ஒரே ஒரு மணவாளனுக்கு தான் கொடுக்க முடியும். உரிமையை ஒரே ஒரு மணவாளனுக்கு தான் கொடுக்க முடியும். அதுதான் பத்தினி. அப்ப அந்த நாதன் உனக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு அவங்களாம் சொல்லி இருக்கிறாங்களப்பா அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா அது வித்தியாசமா சொல்றாரு அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா அவர் சொல்றாரு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் தெரியாதவர் போல இருந்தாரு. ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க சத்தியம், இதுதான் சுவிசேஷம். இதை யாரையும் வெறுக்கிறதுக்கு பேசல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இந்த காரைக்கால் ரட்சிக்கப்பட்டால் 2 லட்சம் பேர் வருவாங்க. இது சுற்றில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டால் 2000 எவ்வளோ வருவாங்க, 20 லட்சம் பேர் வருவாங்க. இன்னும் பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கிறவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வந்தால் 1 கோடி பேருக்கு மேலே வருவாங்க. அந்த 1 கோடி பேரை ரட்சிப்பில் நடத்துறதுக்கு நீ கோடான கோடியாய் பெருக பண்ணுவதற்கு தேவன் அந்த சுவிசேஷத்தை உன் வாயிலே வைத்திருக்கிறார். உனக்கு தான் தெரியும் உண்மையான கடவுள் யாருன்னு. உன்னை உண்டாக்கின கடவுள் யாருன்னு உனக்கு தான் தெரியும். அவர் கோயில்கள் வாசமா இல்லைன்னு உனக்கு தான் தெரியும். அவர் தான் சத்தியமானவர் என்று உனக்கு தான் தெரியும். தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவருக்கு சரீரம் இல்லை. நீ ஏதோ உன்னை நட்ட கல்லை வச்சு அதை கும்பிட்டு இதுதான் கடவுள் சொல்றது இல்லப்பா. உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று நீங்களும் நானும், அவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள் என்று சொல்லுகிறவங்க நல்லா கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ரோமர் 10:12 அப்படியே வாசிப்போம். தேவன் உன்னை கோடி கோடியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரோமர் 10:12-15 வரைக்கும் வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? சொல்லுங்க. இப்ப சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுது. இங்க சுவிசேஷத்தை சொன்னா பாதமே அழகாயிடும்னா அப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கணும்? நீங்க ஏன் அழகா இல்லை? நீங்க ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்கீங்க? பக்கத்தில் சொல்லு, நீங்க ஏன் இவ்வளோ அழகா இல்லை? அடுத்த வார்த்தை சொன்னீங்கன்னா பல்லாரும் கொடுத்துருவாங்க. நான் கேட்குறேன், நீங்க ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்கிறீங்க? நம்ம முகத்துக்கு, நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்கு அழகு என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது. இதுதான் சுவிசேஷம். வானத்தையும் பூமியும் ஒரு கடவுள் உண்டாக்குனாருப்பா. அவர் தான் உன்னை படைச்சாரு, உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. அவர் தான் இன்னைக்கு கட்டப்பட்ட எந்த கோயிலும் என்ன பண்ணல, வாசமா இல்லை, நம்மோடு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறாரு, அவர் உன்னோடு இருக்கிறாரு. அவர் எங்கும் தொழுது கொள்ளலாம் என்று சொல்வது தானே சத்தியம். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அது என்மேல் விழுந்த, சொல்லுங்க, என்மேல் விழுந்த, கொஞ்சம் வாய் தரீங்க, என்மேல் விழுந்த. அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில்.
1000 மடங்கு ஆசீர்வாதம் ஆரம்பத்தில், முடிவு கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் மணவாட்டி ஆகிய உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப எழுந்து சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. உன் காலைய போய் ஒருத்தவங்களுக்காவது போய் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறாரு, இயேசு கைவிட மாட்டாரு அப்படி நீங்களும் நானும் சொல்லியிருந்தா எனக்கு இந்த ஊர் ரட்சிக்கப்பட்டிருக்குமே. பாருங்க எவ்வளோ பாரு, பாருங்க எவ்வளோ குடிகாரர்கள். இந்த ஊரை விட சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஒரு அழகான ஊர் எதுவும் கிடையாது. ஏன்னா இங்க வீட்டுக்கு வீடு சண்டை, எல்லா ரோட்டிலையும் ஆக்சிடென்ட், ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ காயப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சமாதானத்தை நற்செய்தியா கூறுகிற அந்த நற்செய்தி உங்களுக்கு தானே இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். 100 மடங்கு ஆசீர்வாதம் பழைய ஏற்பாடு, 1000 மடங்கு ஆசீர்வாதம் பேதுரு மனம் திரும்பி, கோடி மடங்கு ஆசீர்வாதம் மணவாட்டி. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பிசாசு எல்லா வீடுகளையும் புகுந்துட்டான், எல்லா மனங்களையும் பிடித்து ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். முந்தா நாள் டெல்லியில தலைநகர்ல நான் காரில் வந்துட்டு இருக்கிறேன். அந்த முகங்கள்லாம் பார்த்துட்டே வந்தேன். காலையில் வேலைக்கு ஓடுறாங்க, நைட்டு தூங்கலை போல அவங்க முகமெல்லாம் அப்படி இருக்கு. இன்னைக்கு ஓடி சம்பாதிச்சாதான் ஏதோ காசு. தெருவில் பிச்சை இருக்கிற பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு காரணம் காட்டி வாங்குற சில சகோதரிங்க, பிச்சை வாங்குற சகோதரிங்க, ரோட்டில் குடியிருக்கிற நிறைய கூட்டங்கள், ரோட்டில் குடியிருக்கிற நிறைய கூட்டங்கள். யாருடைய முகத்திலும் ஒரு கலை இல்லை, ஒரு அழகு இல்லை, வேதனை நிறைந்த மக்கள். இவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவா? உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு ஆண்டவர் உன்னை ரட்சித்தாரே. இந்த மாதத்துக்கு ஒருவரை நீ அழைச்சிட்டு வந்திருந்தீனா 12 மாதத்துல 12 மாதமும் கனி கொடுக்கிற மரம். நீ யாரு? 12 மாதமும் புது புது கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள். அந்த நதி ஓரத்தில் நீ கனி கொடுக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவரையாவது ஆதாயம் பண்ணணும். மாதத்துக்கு மாதந்தோறும் கனி கொடுக்கணும். 12 மாதம் 12 கனி கொடுக்கணும். என் ஜனம் அழியுதே, என் ஜனம் அழியுதே. கண்களை மூடும். அறுவடையோ அதிகமையா, ஆட்களோ கொஞ்சமையா. அறுவடையோ அதிகமையா, ஆட்களோ கொஞ்சமையா. எனக்கென்ன தெரியும், என்னை அனுப்பிடும் தெய்வம் நீரல்லவா. எனக்கென்ன தெரியும், என்னை நடத்திடும் தெய்வம் நீரல்லவா. அபிஷேகத்தால் என்ன நிரப்பிடுங்க, அனுதினம் என்னை நீ நடத்திடுங்க. அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடுங்க, அனுதினம் என்னை நீ நடத்திடுங்க. அறுவடையோ அதிகமையா, ஆட்களோ கொஞ்சமையா. அறுவடையோ அதிகமையா, ஆட்களோ
கொஞ்சமையா